தரிசனம் நேயர்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். நான் உங்களுக்கு நிறைய பரிகாரங்கள், ஆன்மீக தகவல்கள், ஆன்மீக கதைகள், கோவில்கள் பற்றிலாம் இந்த பகுதியில் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு கூட ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு கோவில் பற்றி சொல்ல போகிறேன். பொதுவாக எதுக்கு நம்ம கோவிலுக்கு போகிறோம்? நமக்கு என்ன தேவையோ அது கிடைக்கலன்னா கோவிலுக்கு போவோம். பணம் வேணும், புகழ் வேணும், இந்த மாதிரி நமக்கு என்ன தேவையோ அது கேட்கறதுக்காக போவோம். அதிகமாக நிறைய பேர் எதுக்கு கோவிலுக்கு போகிறாங்க? ஏதோ தோஷம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க, ஜாதகத்தை எடுத்தால் மாங்கல்ய தோஷம் இருக்குது, களத்திர தோஷம் இருக்குது, இந்த மாதிரி தார தோஷம் இருக்குது, செவ்வாய் தோஷம் இருக்குது, சர்ப தோஷம் இருக்குது, தோஷத்துக்கா பஞ்சம் ஒரு ஜாதகத்தில் எல்லா தோஷமும் இருக்குது இல்லையா? இப்படி தோஷம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா அதுக்காக கோவிலுக்கு போவாங்க. உங்கள் ஜாதகத்தில் எந்த தோஷம் இருந்தாலும் சரி, இப்போ நான் ஒரு கோவில் சொல்கிறேன், அங்கே போய் நீங்கள் மனம் உருகி வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக அந்த தோஷம் உங்களுக்கு எந்த விஷயத்துல தடையை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோ அது சரியாகும். அதுக்காக நான் கோயிலுக்கு போறேன் உடனே இப்பவே சரியாகணும்னா எப்போ சரியாகும் தெரியுமா? உங்களுடைய வேண்டுதல் மனசூருகி நம்ம வேண்டுறோம்ல தெய்வத்துக்கிட்ட, அப்ப கண்டிப்பா அந்த பிரார்த்தனை பலிக்கும். ஒண்ணு. இன்னொன்று, நாம நல்லவங்களா இருக்கும்போது எப்பவுமே என்னுடைய பதிவுகளில் இதை நான் ரொம்ப வலியுறுத்தி சொல்லுவேன். மனசுல ஒரு வன்மம் வச்சுக்கிட்டு, அடுத்தவங்க மேலே கோபப்பட்டுக்கிட்டு, அடுத்தவங்களுக்கு சாபம் கொடுத்துக்கிட்டு, அடுத்தவங்க வாய்ப்புகளை கெடுத்துக்கிட்டு, நமக்கு கீழே வேலை செய்கிறவங்கள கஷ்டப்படுத்திட்டு, நமக்கு மேலே இருக்கிற அதிகாரிகளை ஏமாத்திக்கிட்டு, இப்படிலாம் எதுவும் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் நம்ம நல்லவங்களா இருந்து கடவுள்கிட்ட, பிரபஞ்சம் கிட்ட ஒரு விஷயத்தை கேட்கும்போது நிச்சயமாக அது நடக்கும். அப்படி யாருக்காவது ஜாதகத்தில் இப்படி ஒரு தோஷம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அப்படின்னா, திருவாரூர் பக்கத்தில் திரு சிறு புலியூர் இங்க இருக்கக்கூடிய பெருமாள், ரொம்ப அழகான பேர் அவருக்கு, அருமா கடல் அமுதன். அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. தாயாரினுடைய பெயர் திரு மாமகள் நாச்சியார். வழக்கமா வியாக்கிரபாதரும் பதஞ்சலி முனிவரும் நடராஜர் கூட தான் இருப்பாங்க. எப்பவுமே நடராஜரினுடைய திரு நடனத்தை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அவங்க ரெண்டு பேரும். அந்த வியாக்கிரபாதரும் பதஞ்சலி முனிவரும் இந்த கோவில்ல மூலஸ்தானத்திலே இருக்கிறாங்க. ஏன் இந்த ஊருக்கு திரு சிறு புலியூர்? தமிழ்நாட்டுல எங்கெல்லாம் புலியூர் அப்படின்னு பேர் இருக்கோ அதெல்லாமே வியாக்கிரபாதர் வழிபாடு செய்த ஸ்தலங்கள். பெரும்பற்ற புலியூர், எருக்கத்தம் புலியூர், திருப்பாதிரி புலியூர், இப்படி புலியூர் அப்படின்னு வந்தாவே அங்க வியாக்கிரபாதர் போய் வழிபாடு பண்ணியிருக்கிறான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி வியாக்கிரபாதர் வழிபாடு செய்த ஸ்தலம். வழக்கமாக நடராஜர் கூட இருக்கக்கூடிய பதஞ்சலி முனிவரும் வியாக்கிரபாதரும் பெருமாள் கூட இங்கே இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு கோவில். எந்த தோஷமாக இருந்தாலும் சரி, ஜாதகத்தில் இப்படி ஒரு தோஷம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க, அதனால எங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டம் இருக்கு அப்படின்னா ஒரு முறை போய் தரிசனம் செஞ்சு மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. முடிந்தவரை நல்லவர்களாக இருங்கள். நிச்சயமாக உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களை பெருமாள் நீக்கி தருவார். மீண்டும் சந்திக்கலாம். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.